ஆசிரியர் ஒற்றுமை ஓங்கட்டும் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையை சீரழிக்கிற, தமிழ்நாட்டிலே பணிபுரிகின்ற பெண் ஆசிரியர்களின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய, பதவி உயர்வை பாதிக்கக்கூடிய, 90% பெண் ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்று டிடோஜெக் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கலந்தாய்வு மையங்களின் முன்பாக மறியல் போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என்று டிடோஜெக் சார்பாக தலைவர்கள் பல்வேறு கட்டங்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இயக்குனர் ஆகியோரை தொடர்பு கொண்டு ஏற்கனவே பேசியும் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த அரசாணையை ரத்து செய்யாமல் அவசரமாக இன்றைக்கு 243 அமல்படுத்தும் வகையிலே பொதுமாறுதல் கலந்தாய்வு என்பது மிக ஜரூராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதவி உயர்வுக்கு டெட் தேவை என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும் பொழுது பொதுமாறுதல் கலந்தாய்வை இவ்வளவு அவசரமாக நடத்த வேண்டியதன் காரணம் என்ன? அந்த வழக்கு முடிந்த பிறகு, பதவி உயர்வு ஆசிரியர்களுக்கு வழங்கிய பிறகு இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வை அளித்தால் ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த விதத்திலே இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த மறியல் போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லது நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்திலே டிடோஜெக் சார்பாக நாளை சென்னையிலே கூடுகின்ற அந்த கூட்டத்திலே மிக வலுவான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் இந்த அரசுக்கு நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் மாணவர் ஒற்றுமை ஓங்கட்டும், டிடோஜெக் வாழியவே, அரசாணை 243 ரத்து செய்.